என்ன செய்ய போறாரு? சரி, எப்படி ஆன் பண்ணணும் சொல்லி கொடுங்க. லோ ஃப்ளேம். ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? சரி, ஓகே. எப்பயும் ஊற்றக்கூடாது, மாவு கொஞ்சம் வந்து சூடாகணும். லைட்டாக வெயிட் பண்ணுவோம். லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க ஃப்ளேமை. இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆவி வருதா பாருங்க. கல்லை தொட்டு பாருங்க. தொடக்கூடாது மேலே. இப்படி இப்படி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. தொட்டு பாருங்க. கையை முதல்ல லைட்டாக மேலாக வச்சு பாருங்க. கை சூடாயிடுச்சா? சூடு தெரியுதா? சுட்டுதா? சரி, ஓகே. உடனே தோசை ஊற்றக்கூடாது. அந்த சூடான பிறகு தான் ஊற்றணும். ஊற்றுங்க. லைட்டாக தொட்டு, அது ரொம்ப தட்டில் இதில் படாமல் கண்ணில் படாமல் ஊற்றணும். அழுத்தாமல் லைட்டாக சுற்றணும். லைட்டாக மேலாக்கில். மேலாக்கில் ரொம்ப அழுத்தக்கூடாது. மேலாக்கில் அழுத்தாமல் சுற்றணும். வெரி குட், வெரி குட். இருங்க இருங்க. என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊற்றணுமா? போதும் 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 போதுமா? வேகணுமா? பாட்டு பாடுங்க ஏதாவது. அது மேலே தூக்கணும். அது மேலே தூக்கி அந்த பிறகு தான் எடுக்கணும். தூக்கணும், அப்போ தான் எடுக்க முடியும். ஓகே, ஷோர். அப்படியே முருகலாய் ஊற்றி, வெங்காயம் ஊற்றி, கேரட்டு தூவி, மலைச்சாரல் மாதிரி என்ன செய்யணும்? இட்லி பொடியை தூவி, இப்படிக்கா ஒரு பரட்டு, அப்படிக்கா ஒரு பரட்டு. வா, எவ்வளோ தோசை ஊற்றிருச்சு. வா. வேகட்டும். வேகப்பறம் வெந்தப்பறம் எடுப்போம். வெந்தப்பறம் எடுப்போம். வெந்தப்பறம் எடுப்போம். வெந்தட்டு வேகட்டும். வெந்தப்பறம் எடுத்தால் வந்துடும். வந்துடும். வெந்தப்பறம் எடுக்கணும். வெந்தப்பறம் எடுக்கணும். வெந்தப்பறம் எடுக்கணும். வெந்தப்பறம் எடுக்கணும். அது வேகும். இந்த பக்கம் எடுத்து வெந்தப்பறம் எடுத்தால் தான் வரும். வாவ். தோசை மாஸ்டர். இப்போ லோ ஃப்ளேம் வைங்க. லோ ஃப்ளேம். லோ ஃப்ளேம் வைங்க. லோ ஃப்ளேம். லோ ஃப்ளேம் எப்படி வைக்கணும்? லோ ஃப்ளேம். லோ ஃப்ளேம். லோ ஃப்ளேம் வச்சு தான் எடுக்கணும் தோசையை. லோ ஃப்ளேம் குறைக்கணும். குறைக்க சொல்லிக்க. ஆஃப்ல அது ஆஃப். லோ ஃப்ளேம். லோ ஃப்ளேம். லோ ஃப்ளேம். லோ ஃப்ளேம். இப்படி இப்படி. வெரி குட், வெரி குட், வெரி குட். லோ ஃப்ளேம். லோ ஃப்ளேம். லோ ஃப்ளேம். இப்படி இப்படி லோ ஃப்ளேம் வச்சுட்டு தோசை எடுத்து எங்கே போட்டுறணும்? தட்டில் போடுங்க. வா, இன்னொரு தோசை ஊற்றுங்க.